മറയൂർ പെട്രോൾ പമ്പുകളിൽ പെട്രോൾ ഇല്ലാത്തതുമൂലം വിനോദസഞ്ചാരികളും പ്രദേശവാസികളും ബുദ്ധിമുട്ടുന്നു. മറയൂർ പഞ്ചായത്തിൽ തന്നെ 2 പമ്പുകളുണ്ടെങ്കിലും മിക്ക സമയങ്ങളിലും ഈ പമ്പുകളിൽ പെട്രോൾ ഇല്ലാത്തത് പതിവാകുന്നു. മറയൂർ പമ്പ് കഴിഞ്ഞാൽ പിന്നീട് 40 കിലോമീറ്റർ കഴിഞ്ഞ് അടുത്തുള്ള പമ്പ് വനാന്തരങ്ങളിൽ കൂടി കടന്നു വേണം വിനോദസഞ്ചാരികൾ എത്തിച്ചേരുവാൻ. ഒരു മുന്നറിയിപ്പും കൂടാതെ ഒരു ദിവസത്തിലേറെയാണ് പെട്രോൾ ഇല്ല എന്ന കാരണത്താൽ പമ്പുകൾ അടച്ചിട്ട് പ്രദേശവാസികളെയും വിനോദസഞ്ചാരികളെയും ബുദ്ധിമുട്ടിക്കുന്നത്. மறையூர் அஞ்சநாடு பகுதியில் வாழக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன்பானவர்களே எல்லாருக்கும் மாலை வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பாபநகர் பம்பு கிட்ட இருந்து தான் இந்த பைட்டு கொடுக்குறோம். மறையூரில் 24 மணிக்கூர் பின்னிட்டுட்டோம். மறையூரில் உள்ள 2 பம்பு, அதாவது பாபநகரில் ஸ்திதி செய்யக்கூடிய இந்த பம்புலையும் சரி, மேலாடி பாகத்தில் இருக்கக்கூடிய பம்புலையும் பெட்ரோலோ டீசலோ கிடையாது. இது வந்துட்டு பாவநகரில் பம்பு உள்ள பம்பு வந்துட்டு எஸ்சி விவாதத்தைப்பட்ட ஆட்களுக்கு, எஸ்சி மேகலையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய ஆளுகளுக்கு வேண்டிட்டு விவசாயத்துக்கு வேண்டி தான் இந்த பம்பு அனுமதிச்சது. இன்றைக்கி இன்னைக்கும் பெட்ரோல் டீசல் இல்லாமல் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் இப்போ சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய இந்த டூரிஸ்ட்டுகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேற்று காலையில் தீர்ந்த டீசல் பெட்ரோல் இப்போ வரைக்கும் வர கிடையாது. நாங்கள் கேட்டதுக்கு இப்போ வருது, காலையில் வருது, மத்தியானம் வருது, சாயந்தரம் வருதுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த பெட்ரோல் பம்பு வந்துட்டு கேபிசிசிக்குள் வைஸ் பிரசிடண்ட்டுக்குள்ள பெட்ரோல் பம்பு. இது வேணும்னு வச்சு இந்த பெட்ரோல் டீசலை இங்கே இவங்க இறக்காமல் இங்கே வந்துட்டு பாவப்பட்ட மக்களை புத்திமுட்டில் ஆழ்த்தக்கூடிய ஸ்திதி. அதுக்கு எதிராக தான் இன்றைக்கி பிஜேபி நாங்கள் இன்றைக்கி மக்களுக்கு வேண்டிட்டு இந்த பைட்டை கொடுக்குறோம். நீங்கள் ஒன்று சிந்திக்கணும். இங்கே வந்துட்டு மறையூர்னு சொல்லக்கூடிய ஊர் வந்துட்டு ஊரில் தான் மறையூர். எல்லாம் கொண்டுமே டூரிஸ்ட் ஆகிட்டும், அதில் விவசாயம் ஆகிட்டும், கார்ஷிக மேலாகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஊரில் இது போல் உள்ள காரியங்களை செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி இது வேணும்னு இவங்க செய்கிறாங்க. நாங்கள் கேட்கும் போது பெட்ரோல் வண்டி ஏறிடுச்சு, வந்துக்கிட்டு இருக்குது, பக்கத்தில் வந்துடுச்சுன்னா போய் சொல்கிறாங்களே தவிர இப்போ வரைக்கும் யாவது ஒரு டீசலோ பெட்ரோல் இல்லாமல் இங்கே உள்ள மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஸ்திதி எங்களுக்கு செவிக்கு வந்தனால தான் நாங்கள் மக்களுக்கு வேண்டி தான் இங்கே வந்து இதை பேசுகிறோம், இந்த பைட்டை கொடுக்குறோம். இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வரலன்னு சொன்னால் இன்றைக்கி இப்போ 6 மணி பின்னிட்டுருச்சு. இப்போ டீசல் பெட்ரோலு இன்றைக்கி நைட்டு எத்திச்சு கொடுத்து இங்கே உள்ள கர்ஷகருக்கும் விவசாயிகளுக்கும் அதே போல் டூரிஸ்டுக்காரங்களுக்கு இது கொடுக்காத பட்சத்தில் நாளைக்கு காலையில் பிஜேபி மிகப்பெரிய போராட்டம் ஆகிட்டு முன்னோட்டு வரும். இது வந்துட்டு இந்த பெட்ரோல் பம்பில் இது மட்டும் இல்லை, இந்த பெட்ரோல் பம்புக்கு வர்ற ஆளுகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது கிடையாது. பெட்ரோல் பம்பு வேணால் யாரோடைய பேரில் வேணால் இருக்கலாம், பெட்ரோல் பம்பு இருக்கிற ஒரு பொது ஸ்தாபனம். இது வந்துட்டு இங்கே வர்ற ஆட்களை வந்துட்டு இங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், சரியான முறையில் நடத்துகிற மரியாதை கொடுக்கறது கிடையாது. அவமரியாதைட்டு பெருமாறுறாங்க. அது எங்களுக்கே ஒரு நேரிட்ட அனுபவம் இருக்குது. போன வாரம் அந்த கம்பி தெரியக்கூடிய கம்பியை அடைச்சி வச்சுட்டாங்க. அடைச்சி வச்சனால பைக்கில் வர்ற ஆளுங்க தெரியாமல் இடித்து விழுந்துட்டாங்க. அதுக்கு 200 ரூபா பைசா வாங்கியிருக்காங்க. அப்படி ஒரு விசேஷமாக இருக்குது. வர்ற ஆளுகிட்ட மரியாதையாக பெருமாறணும். இது போல உள்ள டூரிஸ்ட்டுகளுக்கும் சரி, விவசாயிகளுக்கு இது போல உள்ள கஷ்டங்கள் வரக்கூடாது. இனி வந்தால் இந்த பம்புக்கு எதிராக நாங்கள் வந்துட்டு இந்தியன் ஆயிலுக்கும் சரி, அதுபோல் பாரத் பெட்ரோல் இங்கே விநியோகித்து கொடுத்து கொண்டு இருக்கும் மேலாடி பம்புக்கு எதிரையும் பிரதான மந்திரிக்கு உட்பட நாங்கள் இப்போவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு வராத பட்சத்தில் நாளைக்கு காலையில் பிரதான மந்திரி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். மிகப்பெரிய போராட்டம் பிஜேபி നടത്തും. ഇതിനെതിരെ ബന്ധപ്പെട്ട അധികാരികൾ നടപടിയെടുക്കണമെന്നാണ് വിനോദസഞ്ചാരികളും പ്രദേശവാസികളും പറയുന്നത്. ന്യൂസ് ഡെസ്ക് മറയൂർ വിഷൻ. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நின்றுட்டு இருக்கிறது பாபநகரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பம்புக்கு முன்னாடி. அதாவது பொதுஜனங்களை ஒன்று சிந்திக்கணும். இங்கே இது ஒரு டூரிஸ்ட் மேகலை. அதாவது இஷ்டம் போல் இந்த மேகலைக்கு வந்து வரக்கூடிய ஆளுக வந்து வெளியிலிருந்தும் அது மாதிரி சின்ன குட்டி காஷ்மீராக இருக்கக்கூடிய மூணாருக்கும் இந்த மேகலையில் தான் பயணிக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த பம்பில் வந்துட்டு பெட்ரோலும் கிடையாது, டீசலும் கிடையாது. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 நாளாக அன்வேஷிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ 1 மணி நேரத்தில் வந்துடும், அரை மணி நேரத்தில் வந்துடும், இப்போ லோடு ஏறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இங்கே உள்ள ஜனங்களை வந்துட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. அப்போ ஜனங்களை நீங்கள் ஒன்று சிந்திக்கணும். அதாவது இப்போ எவ்வளவோ டெவலப்மெண்ட்டும் காரியங்களும் வந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம நாட்டில் நமக்கு ஒரு பெட்ரோலும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு டீசலும் கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் கோல்டு மெடல் வாங்கி வச்சுருக்கோம். நம்ம இதனால் என்ன பயன்? கோல்டு மெடலை வாங்கி நம்ம பாக்கெட்டில் தான் வச்சுருக்கணும். அல்லாமல் இங்கே உள்ள பொதுஜனங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. இப்போ ஒரு ஆம்புலன்ஸு
சாதாரணப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் இப்போ வந்து இங்கே நின்றுச்சுன்னா பெட்ரோல் அடித்து கொடுக்கறதுக்கோ டீசல் அடித்து கொடுக்கறதுக்கோ உண்டான சம்விதானம் கிடையாது. அப்போ இங்கே உள்ள ஜனங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது. கிட்டத்தட்ட 45 கிலோமீட்ரு நமக்கு மூணாறு போனால் 45 கிலோமீட்டர் போகணும் பெட்ரோல் பம்ப் இருக்கிற இடத்துக்கு. இங்கிட்டு நம்ம உடுமல்பேட்டை போகணும்னு சொன்னால் 45 கிலோமீட்டர் போனால் தான் பெட்ரோல் டீசல் நமக்கு பண்ண முடியும். அப்போ அப்படி இருக்கிற ஒரு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலாக்கும் இந்த பம்பு இங்கே பிரவர்த்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பம்பு எதனால் கொண்டு வந்தாங்கங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் அன்னைக்கு வந்துட்டு இந்த மேகலைக்கு SC/ST மேகலை இங்கே வந்து 2 கிருஷிக்குள்ள பம்பாயிட்டு விவசாயத்திற்கு வேண்டி 2 பம்பு அனுபவிச்சு கொடுத்தாங்க. அப்போ இருந்த இந்த பகுதியில் இருந்த முன் MLAவும் இன்னைக்கு KPCCயினுடைய வைஸ் பிரசிடண்டாக இருக்கக்கூடிய ஆளுகள் இந்த பம்பையும் அன்னைக்கு தட்டி எடுத்து அவங்க கஸ்டடியில் ஆக்கி இதுக்கு வந்துட்டு 2 பம்பு வந்த இடத்துல அவங்க பேரில் ஒரு பம்பு ஆக்கி இன்னைக்கு பிரவர்த்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பிரவர்த்திச்சுக்கிட்டு இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இங்கே உள்ள ஜனங்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் அடியந்திரமாயிட்டு கிடைக்கக்கூடிய சௌகரிய காரியங்கள் இதை எல்லாமே நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். இதை நாங்கள் ஃபோன் பண்ணால் பிஜேபி பாகத்துலேருந்து ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்தா வந்துடும், இப்போ வந்துடும், பின்ன வந்துடும் அப்படின்னு தான் நீங்கள் பொய் தான் சொல்லி இங்கே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது இந்த சூழ்நிலை மாறணும். இங்கே இருக்க பாவப்பட்ட வாகன ஓட்டிகள், அதாவது கிட்டத்தட்ட 350லேருந்து 500 மறையூர் காந்தலூர் மேഖലயில் 500 ஆட்டோகள் இருக்குங்க. இவங்களுக்குள்ள கஞ்சிபுடி முட்டை நிற்கிது இன்றைக்கி. ஆட்டோ, ஜீப்பு, சஃபாரி, அதுபோல் வரக்கூடிய பாவப்பட்ட டூரிஸ்ட் மேഖലயிலிருந்து வரக்கூடிய ஆளுங்க இவங்களுக்குள்ள அடியந்திரமாയിട്ടുள்ள காரியங்கள் இதெல்லாம் இன்றைக்கி முட்டை நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது இதை வந்து இன்றைக்கி பிஜேபி வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கு. இது தொடர்ந்தால் இதே நிலைமை வந்துட்டு மீண்டும் நாளைக்கும் தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் இங்கே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படும். ஏன்னா இது பாக்கி உள்ளவங்க வேணால் பார்த்துட்டு போகலாம், இது ஒரு நிசார பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இது ஒரு நிசார காரியம் கிடையாது. அதாவது எத்தனையோ மக்கள் வந்துட்டு இந்த பம்பை நம்பி தான் இங்கே டூரிஸ்ட்டுகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இங்கே பெட்ரோல் டீசல் இல்லைன்னு சொன்னால் அது மிகவும் ஒரு கஷ்டகரமான ஒரு காரியம். அதனால் இது மீண்டும் ஒரு முறை நாங்கள் சொல்லிக்கிறோம், இதுக்கு எதிராகிட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் பிஜேபி ஆதரவு உண்டாகும். இன்னைக்கு நடந்த தவறு இனிமேல் நடக்காமல் இருக்கு நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது பெட்ரோல் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரக்கூடிய வாகன ஓட்டிகள்கிட்ட 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அதை வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் சிலப்போ அவங்க பெட்ரோல் அந்த நேரத்தில் அடிச்சுட்டு போவாங்க. சிலப்போ பெட்ரோல் குறைவாக இருந்துச்சுன்னா சரி ஒரு 100 ரூபாய்க்கு அடிக்கக்கூடிய ஆளுங்க 200 ரூபாய்க்கு அடிச்சுட்டு போவாங்க. நீங்கள் எதையுமே சொல்கிறது கிடையாது. தீர்ந்த பிறகு ஆம்புலன்ஸுக்கு முதற்கொண்டு நீங்கள் தீர்ந்த பிறகு இந்த பெட்ரோலை நீங்கள் கொடுக்காம இந்த பாவப்பட்ட ஜனங்களை வஞ்சிக்கிற நிலைமையை மாற்றிட்டு இங்கே உள்ள ஜனங்களுக்கு வேண்டி நீங்கள் எப்பயும் ஸ்டாக் வச்சு பெட்ரோல் டீசல் விநியோகிக்கணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறுத்துகிறேன். வந்தே மாதரம்.